எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், வேக வச்ச நூடுல்ஸை நான் ஒரு 2 பாக்கெட் சின்ன சின்ன பாக்கெட் இருக்கும் இல்லைங்களா கடையில், அது 2 பாக்கெட் வந்துட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு பீன்ஸு, 3 பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு கேரட் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு வச்சுருக்கேன். நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது கடுகு எடுத்து கொஞ்சோண்டு நம்ம போட்டு கடுகு போட்டுற வேண்டியதுதான். கடுகு பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு கிண்ட வேண்டியதுதான். அடுத்தது வெங்காயம், வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரலையும் நம்ம வதக்கலாம். நல்லா வதங்கட்டும், கலர் மாறுற வரலையும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். அது நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிடலாம். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதை போட்ட உடனேவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வந்துட்டு வதங்கிடும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, நெக்ஸ்ட்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கேரட்டையும் நம்ம இதில் போட்டுடலாம். இதில் நம்ம கேபேஜ் இருந்தால் கூட போடலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் போடலை. வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். கேபேஜ் இருந்தாலும் நம்ம கேபேஜ் போடலாம். இதில் நிறைய பேர் சோயா சாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் சோயா சாஸ் வந்து நம்ம கடையில் வாங்கிறது வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்லேயே வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீட்லேயே வந்துட்டு சோயா சாஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்றத நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ என்கிட்ட இல்லை சோயா சாஸ், அதனால் போடலை. வீட்லேயே நம்ம மேட் பண்ணுறதுன்றதுனா அது நம்ம போட்டுக்கலாம். நான் கடையில் மோஸ்ட்லி சோயா சாஸ் வாங்குறது கிடையாது. இங்கே பாருங்கள், இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸ் மசாலாவை இதில் போட்டுடலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும்.
இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை இதில் போட்டு அப்படியே கலக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வந்துட்டு நூடுல்ஸில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்ல காரம் உப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த வேக வச்ச நூடுல்ஸில் ஏறும். இங்கே பாருங்கள் நல்லா இதுவாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம வச்சுருக்க அந்த பெப்பர் பவுடரை இதில் போட்டுற வேண்டியதாக, போட்டு ஒரு கிண்ட வேண்டியதான். இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வச்சுருக்க இந்த கொத்தமல்லி தழையை போட்டு கிண்டிட வேண்டியதான். இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.